ஓம் சிவாய நம. நம்மளோட புலன்களை அடக்கிறதுக்கான ஒரு வழி என்னன்றது பார்ப்போமா? ஸோ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஐம்புலன்களையும் அடக்கி ஆளணும். அதுதான் ஒரு மனுஷனை வந்து தவறான வழியில் கூட்டிகிட்டு போகாமல் நல்வழிப்படுத்தும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அதிகப்படியான தர்ம காரியங்களை வந்துட்டு நீங்கள் செய்யணும். ஏதாவது கோயிலில் போய் உழவார பணி செய்கிறது, இல்லை அன்னதானம் பண்ணுறது, ரத்த தானம் பண்ணுறது, ஏதாவது ஒரு தானங்கள், ஏதாவது ஒரு விஷயங்கள், ஒரு சத்சங்களோட இணைஞ்சு அவங்களோட பண்ணுறது. அப்படி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்றப்போ நீங்கள் தானாகவே வந்து பண்ணிட்டு வரலாம். உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு தானாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரு வந்து உங்களை தேடி நீங்களே வந்து உங்களுக்கான டைம் கரெக்டாக நீங்கள் வந்து ஒவ்வொரு புலன்களையும் அடக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் புலன்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குரு அருள் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்றத வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. தான தர்ம காரியங்களை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்கன்றப்போ உங்கள் கர்ம வினைகளை நீங்கள் கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்தபடியாக நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி தான் அது. ஸோ உங்கள் புலன் 5ஐயும் அடக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து நல்வழி ஆகிடுவீங்க. நல்வழிப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி புலனை அடக்க தெரியுது அப்படின்னாலே உங்களுக்கான குரு வந்து உங்களை தேர்ந்தெடுத்துட்டாரு அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதுதான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எதுவும் என்னோட இதெல்லாம் அனைத்தும் உன்னுடைய இதே அருளாச்சுலாம் இந்த பதிவை நான் இந்த புக்கில் தான் எடுத்தேன். ஸோ நன்றி.